சிவாய நம. வணக்கம் மக்களே, மாலை வணக்கம். இந்த பதிவு எதை பற்றினா, நாங்கள் போய் புடவையை போய் பர்ச்சேஸ் பண்ண படிவுதாங்க. நாங்கள் காலை டிஃபனு லஞ்சு முடிச்சுக்கிட்டு எங்கள் அண்ணியை கூட்டிக்கிட்டு 7 பேரும் போனோம். எங்கள் சம்மந்தி அண்ணாவை கூட்டிக்கிட்டு எங்கள் குருஜி அண்ணாவோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனோம். அவங்களுக்கு தெரிஞ்ச கடையில் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டுக்கிற பதிவு தான். ஏன்னா வீடியோவை போடலான்னு சொன்னாங்க, அதனால தான் சரி அப்படியே வீடியோவை போட்டு விட்றலான்ட்டு போட்டுருக்குறேன். இது அதே பதிவு தாங்க. இது வந்து பனாரஸ் புடவைங்க. என் பொண்ணுக்கு, அதுக்கு முன்னாடி என் மருமகளோட தங்கச்சிக்கு, அதுக்கு முன்னாடி என் மருமகளுக்கு, மயில் கலர் மருமகளுக்கு, மெரூன் கலர் மருமகளோட தங்கச்சிக்கு, ப்ளூ கலர் என் மகளுக்கு எடுத்த மக்களே. பனாரஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க. ஏன்னா நம்ம ஊர்லலாம் அந்த குவாலிட்டி கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஊரில் வந்து அவ்வளோ அழகான குவாலிட்டியாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா புடவை. ஏன்னா பனாரஸ்னாவே ஃபேமஸ்ஸு காசியில் தானா, அந்தளவுக்கு அருமையாக இருந்தது. பாரு என் மருமகளோட தங்கச்சிக்குங்க ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்தது மக்களே. எல்லோரும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். இந்த கலரில் நானும் ஒரு புடவை எடுத்தேன். ஏன்னா அதே கலரு அதே குவாலிட்டியில் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த புடவை வந்து எங்கள் அண்ணியோட அக்கா, ஏன்னா மச்சாண்டார் ஒய்ஃப் எடுத்தாங்க. இவங்க தான் 4 பனாரஸ் புடவை, வேறு ஒரு 4 புடவை எடுத்துக்கினாங்க. அவ்வளோ அழகாக ஒரு 8 புடவை பக்கம் எடுத்தாங்க. அப்புறமா அந்த எங்கள் அக்கா வந்து ஒரு 4-5 புடவை எடுத்தவங்க போல். ஆனால் அவங்க அது வேணும் இது வேணும்னே தொலைவில் இருந்துட்டாங்க. இது வந்து பாருங்கள், இந்த புடவை வந்து இது எங்கள் அன்னிக்கு எங்கள் சம்மந்தி அண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் ஒரு சிமெண்ட் கலரில் நான் ஒன்று எடுத்து கொடுத்தேன். ஏன்னா ஒரு பேர் இருக்கணும் போனதுக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்த மக்களே. புடவை உண்மையிலே பாரு, இது பூரா இந்த அண்ணி எடுத்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. என் பொண்ணு புடவை பாருங்கள் எவ்வளோ ஜொலிக்குது. இதெல்லாம் நான் செலெக்ஷன் பண்ணி வச்ச புடவை. டீ கடைக்காரர் கூப்பிட்டு டீ வார வச்சு கடைக்காரர் கொடுத்தாரு. அந்த புடவை கடைக்காரருடைய பேர் வந்து சஞ்சய். புடவை கடை பேர் சஞ்சய் சிவகாசி. சிவனுடைய பேரை வச்சு சிவகாசி சில்க்கு பனாரஸ் புடவை அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் நேர்த்தியாகவும் கண்கொள்ளா காட்சியாகவும் இருந்தது. ஒவ்வொரு புடவையும் அவருக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளோ புடவை வாங்குறாங்களேன்னு சொல்லிட்டு கடைக்காரருக்கு ஒரு அட்டை சந்தோஷம். எங்கள் அன்னிக்கே அவர் தமாசு சொன்னார், உண்மை சொன்னார். உங்களுக்கு வீட்டுக்கே புடவை அனுப்புகிறேங்க அப்படின்னு சொன்னார். பாருங்கள், என்னுடைய புடவைலாம் எடுத்து அடுக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து 4 புடவை நான் எடுத்தேங்க. எனக்கு 1, எங்கள் அக்காவுக்கு 1, என் பொண்ணுக்கு 2 எடுத்தேன். அப்புறமேலுக்கு இன்னும் பாருங்கள், என் மருமகளுக்கு 1 எடுப்பேன். இன்னொரு புடவை எடுத்து நாட்டுக்குது. அதை நான் விட்டுட்டேன், காட்டுறேன் அதையும். நான் 5 புடவை எடுத்து நாட்டுக்குது. எங்கள் மருமகளுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் புடவை அவ்வளோ அற்புதமாக இருந்தது மக்களே. அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் தாங்க கீழே இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் தான் என் மருமகளுக்கு எடுத்தேன். ஒவ்வொன்றும் அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது. எல்லாமே பாரு, இந்த ஆரஞ்சு தாங்க என் மருமகளுக்கு எடுத்தேன். பேக்கில் பேக் பண்ணிகிட்ருக்கிறாரு. உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. போனதுக்கு ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? பெண்களுக்கு என்னங்க ஆசை? புடவை தானே ஆசை. பெண்கள் எல்லாம் போயிட்டா 2 நாள் கூட தங்கி புடவை எடுக்கிறாங்களாம். அதுபோல் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், மதியம் 2 மணிக்கு போனவங்க நைட்டு 8:30 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வந்தோம். ஏன்னா பெண்கள் அப்படி தாங்க, புடவை கடைக்கு போயிட்டாவே பெண்கள் வந்து தொலைவி எடுப்பாங்க. பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் புடவை. இதுவும் பனாரஸ் தான். எவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க. எல்லாம் அந்த அண்ணி 4 இது மாதிரி புடவை செலெக்ஷன் பண்ணாங்க கலராக. ஏன்னா எங்கள் அண்ணியோட அக்கா உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பாரு, எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்ருக்குறாரு கடைக்காரரு. நீங்களும் போனால் மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிக்கிட்டு போய் புடவை கடைக்கு எடுங்க. ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி புடவைங்க கிடைக்காதுங்க. அப்படியே கிடைச்சாலும் இந்த பட்ஜெட்டுக்கு கிடைக்காது. நான் வந்து நிறையா, ஏன்னா காசு பத்தாதுன்னு பயந்துக்கிட்டு நான் ஒரே பனாரஸ் புடவை, எங்கள் மருமகளுக்கு ஒரு புடவை, நான் வந்து எனக்கு பாப்பாவுக்கு 3 எடுத்து நாட்டுக்குதுங்க. அது சரி வேறு நான் கவனிக்கலை. எங்கள் அக்காவுக்கு 1, எனக்கு 1. உண்மையிலே பாரு, அந்த அன்றைக்கி எல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்குறாரு கடைக்காரரு. ஏன்னா அவங்க நிறைய எடுத்தாங்க, ஒரு 8 புடவை பக்கம். அவ்வளோ அழகாக பாரு, இது மேலே இருக்கிறது என் மருமக புடவை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. ஒவ்வொன்றும் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இது என் மருமகளோட தங்கச்சிது. எங்கள் அண்ணி வந்து ஃபேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க புடவைகளுக்கெல்லாம் எங்கள் அண்ணி ஃபேவ் பண்ணுறாங்க. அப்புறம் மக்களே, எங்கள் சித்தி என்ன பண்ணாங்க தெரியுமா? புடவை கடைக்கார்ட்ட சண்டைக்கு. ஏன்னா அவங்க 2000 ரூபா 2500 ரூபா இந்த மாதிரி புடவை எடுத்துக்கிட்டு 300 ரூபாய்க்கு கொடு,
400 கொடு, இவ்வளோ தான் இது விலை அப்படின்னு சண்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது விலை பேசுகிறோன்னு என்கிட்ட வர சண்டை. அவங்களுக்கு நான் நீ விலை பேசி கொடுக்குற, எனக்கு விலை பேச மாட்டேங்கிறேன்னு. ஏங்க ஒரு அளவாக தான் நம்ம கேட்கணும் இல்லையா? அதுக்குன்னு நம்ம இஷ்டத்துக்கு விலை கேட்க முடியுமா? நான் பேசாமல் வந்துட்டேன். ஏன்னா என் புடவையெல்லாம் வாங்கி எடுத்து பேக் பண்ணி வாங்கி வச்சு பாரு, எங்கள் மருமக பொடி எடுத்து நான் பார்க்குறேன் நல்லா இருக்கான்னு, திருப்பியும் எடுத்து போடுறேன். இதான் என் மருமகளுக்கு நான் எடுத்து புடவைங்க உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. ஒவ்வொன்றும் அழகாகவும் கண்ணை கவர்ற மாதிரிங்க. ஒவ்வொரு புடவையும் உண்மையிலே நம்ம ஊரில் இந்த மாதிரி புடவைங்க கிடையாதுங்க. ஏன்னா காசியில் தான் பனாரஸ் ஃபேமஸாங்க. உண்மையிலே எல்லோரும் எடுத்துகிட்டு அப்புறம் எங்கள் சித்தி என்கிட்ட ஒரே பிரச்சனை, என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி நைட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அதையும் கூட்டிகிட்டு போய் அதுக்கு 4 புடவை எடுத்து கொடுத்து மறுநாள் கூட்டிகிட்டு போய் திருப்பும் ஒரு புடவை எடுத்து கொடுத்தேங்க. எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு நாங்கள் புறப்பட்டு வந்துட்டுருக்குற மக்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை மக்கள், அடுத்த பதிவில் பார்க்கலாம்.